Hi friends, welcome to Techxia Innovations. நாம் இன்னைக்கு ஃபோம் ஹேண்ட் வாஷ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், நல்லா எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நம்முடைய சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ்க்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது வந்து வீட்டில் வச்சே நீங்கள் செஞ்சு பழகிருப்பீங்க, பட் ஆனால் பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த குவாலிட்டி உகந்ததாக இருக்காது. ஸோ பிஸ்னஸ் லெவலில் இது ஒரு ஃப்யூச்சர்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலேஷன், சில மெத்தட்ஸ், நிறைய டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் நாங்கள் தரோம். ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கான ட்ரைனிங் வந்து இந்த மாதம் 27th வந்து நம்முடைய கம்பெனியில் வச்சு நடக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதில் கவர் பண்ணுவோம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோம் ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு சொன்னேன் இல்லையா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலாவது ஒரு பீக்கர், இப்போ நான் 250 ml தான் பண்ண போகிறேன். 1 kgக்கான ஃபார்முலேஷன் வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து போடுறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள். 250 mlக்கான பீக்கர் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம முதலாவது SLES ஆட் பண்ண போகிறோம். SLES வந்து இதில் வந்து ஒரு 25 கிராம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், SLESோட ஃப்ராக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சோண்டு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது 1 லிட்டருக்கு நீங்கள் 3 ml கணக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து மஸ்க் ஃப்ராக்ரன்ஸ் விட்டுருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பர் மிக்சிங் ரொம்ப அவசியம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் இதில் வந்து கொஞ்சோண்டு கிளிசரின் விடணும். கிளிசரின் வந்து 1 kgக்கு அரௌண்ட் ஒரு 20 கிராம். நான் அதில் ஒரு 5 கிராம் மட்டும் விட்றேன். ஓகேங்களா? விட்டுட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் CAPB ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 1 kgக்கு அரௌண்ட் 50 கிராம் ஊற்றணும். அதாவது வந்து இப்போ 250 கிராமுக்கு நான் பண்ண போகிறேன். அப்போ எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 12.5 கிராம் வந்து இதில் ஊற்றணும். ஓகேங்களா? 12.5 கிராம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மீத ஃபுல்லாக வாட்டர் தான். நீங்கள் ஊற்றும் போதே பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். கலர் கொஞ்சோண்டு ரொம்ப ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக 250 ml வரைக்கும் நம்ம வாட்டர் சேர்க்க போகிறோம். இப்போவே ஃபோம் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து எனக்கு கலக்கிறதுக்கு உகந்ததான பீக்கராக இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால டைம் வீடியோஸ் எடுக்கிறது கூட டைம் இல்லை. உங்களுக்கு இந்த என்ன சீக்வன்ஸில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சேன் இல்லையா? இதே சீக்வன்ஸில் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. இப்போது நம்முடைய ஃபோம் ஹேண்ட் வாஷை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து வாட்டரியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப திக்காலாம் இருக்காது. திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்தளவு ஃபோம் ப்ரொடியூஸ் பண்ணாது. இன்னொன்று சால்ட் இதெல்லாம் போட்டு ரொம்ப திக்கன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஃபோமிங் வர்றது வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா, டீஃபோம் பண்ணி விட்ருவோம் சால்ட்டு. ஓகேங்களா, ஸோ வந்து இதே மாதிரி லிக்யூடாக தான் நம்ம ஃபோம் ஹேண்ட் வாஷில் யூஸ் பண்ணணும். இதுக்குன்னு ஃபோம் டிஸ்பென்சர் வந்து இருக்குது. அது வந்து நம்ம சாதாரண ஹேண்ட் வாஷ் பம்ப் மாதிரிலாம் இருக்காது. அதுக்குள்ளே சின்ன ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபோமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, என்ன இது சாதாரணமாக லிக்விட் மாதிரி தானே இருக்குது, இது எப்படி ஃபோமாக வரும் அப்படிலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த லிக்விடே நம்ம அதில் ஊற்றும் பொழுது, நம்ம பம்ப் பண்ணும் பொழுது அது ஃபோமாக வரும். ஓகேங்களா, என்ன ஃபோம் ஹேண்ட் வாஷ் அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து ஜெல் டைப்பில் இருக்க ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம வந்து அதை ரப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நுரை வரும். இது நுரையாகவே வந்துடும். ஸோ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி தான். ஓகேங்களா, அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஹேண்ட் வாஷ் முதல்ல சோப் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து ஹேண்ட் வாஷ் ஜெல் டைப்பில் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வருது. இன்னும் அட்வான்ஸாக நிறையா போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் நம்முடைய ஃபோம் ஹேண்ட் வாஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி இல்லை கால் பண்ணி வந்து விவரத்தை கேட்டுக்கோங்க. மேலும் மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ.